கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு பெர்கமு சபை. இன்னைக்கு நாம பார்க்க போற சபை என்னது? பெர்கமு சபை. நீங்க ஒரு நிமிஷம். பெர்கமு என்றால் மனம் முடிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். பெர்கமு என்றால் என்ன அர்த்தம்? மனம் முடிக்கப்பட்டவன். அப்படியானால் உலகத்தோடு கூட ஐக்கியப்பட்டவன். இந்த சபை சோரம் போன சபை. இந்த பெர்கமு சபையிலே 2 விதமான கூட்டத்தார் இருந்தாங்க, 2 விதமான குடும்பத்தார் இருந்தாங்க. நிறைய குடும்பங்கள் இருந்தது. ஆனா எத்தனை குடும்பங்கள் இருந்தது? 2 விதமான குடும்பத்தார் இருந்தாங்க. 1 வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஒரு குடும்பத்தை இயேசு எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், எப்படி உயர்த்த வேண்டும் என்பதை யோசிப்பதை விட ஒரு குடும்பம் இயேசுவுக்காக எப்படி இருக்கிறது, இயேசுவுக்காக எப்படி வாழ்கிறது என்பதை தான் என்ன செய்வார்? அதிகமாய் பார்ப்பார். இந்த சபையிலே ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க, ஒரு சில குடும்பத்தார். எப்படி இருந்தாங்கன்னா, சாத்தான் குடியிருக்கிற இடத்துல இருந்தாங்க. இந்த ஒவ்வொரு குடும்பமும் எங்க இருந்தது? சாத்தான் குடியிருக்கிற இடத்துல இருந்தாலும் அவருடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருந்து, சாத்தான் குடியிருக்கிற இடத்துல இருந்தாலும் அவருடைய விசுவாசத்தை மறுதலியாமலும் இருந்த ஒரு குடும்பம். 2 விதமான கூட்டத்தார் இருந்தாங்க. அதுல ஒரு விதமான கூட்டத்தார் எப்படி இருந்தாங்க? சாத்தான் குடிகொண்டு இருக்கிற இடத்துல இருந்தாலும் அவருடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் கொடுத்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் மறுதலியாமல் இருந்த குடும்பங்கள் தான் ஒரு சில குடும்பங்கள். அடுத்த 2வது ரகம் என்ன குடும்பங்கள் இருந்தது? 14வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். இயேசு சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபைக்குள்ளேயும் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கும். ஒரு விதமான குடும்பம் எப்படி இருந்தது? சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே இருந்தாலும் அவருடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் கொடுத்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் மறுதலியாமல் இருந்த குடும்பங்களும் உண்டு. 2வது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கவும் வேசித்தனம் பண்ணவும் பாலாக்கினுடைய போதகத்தை உட்பிரவேசிக்க செய்யவும் எல்லா போதகத்தை ஏற்றுக்கொள்ளுக செய்யவும் கூடிய சில குடும்பங்களும் உண்டு. இதுல நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? அதை நம்ம இதை வாசிக்கும் போதே நாம என்ன செஞ்சிடலாம்? பார்த்துடலாம். இன்னைக்கு அதான் பிரசங்கம். ஒரு சபையிலே 2 விதமான குடும்பங்கள் இருந்தாங்க. இந்த 2 விதமான குடும்பங்கள் எங்கதான் இருந்தது? சபையில. ஒண்ணு என்ன குடும்பம்? கத்தரிக்காய் வைராக்கியமாய் நிற்கக்கூடிய குடும்பம் ஒண்ணு. இன்னொன்னு யாரு சொன்னாலும் அவர்களை பின்பற்றக்கூடிய குடும்பங்கள் ஒண்ணு. அவன் அந்த போதகத்தை சொன்னான் பாஸ்டர்,
அது எங்களுக்கு சரியாக தோன்றியது. ஆதலால் அந்த போதகத்தை நாங்கள் அப்படியே கை கொண்டோம். இயேசு என்ன சொன்னார்? இங்க பிழையாமுடைய போதகத்தையும் கேட்கக்கூடாது. பிழையாம் தீர்க்கதரிசி ஆனாலும் அவன் போதகம் நான் திரும்பவும் சொல்ற, யாரு போதகம் பண்ணாலும் அவன் போதகம் தேவனிடத்தில் வந்த போதகனா இருக்கணும். ராக்காலத்துல நிக்கோதேமு வந்து இயேசுனிடத்துல என்ன சொன்னார்? ரபி, நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர். இயேசு, ஏன் நீர் என கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். என அநேக போதகங்கள் உள்ள வரும். அந்த போதகத்துக்கும் கர்த்தரிடத்தில் வருகிற போதகத்துக்கும் வித்தியாசம் வேணும். எல்லாரும் போதிப்பாங்க, எல்லாரும் உபதேசிப்பாங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம். ஆனா கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொடுக்கணும். அந்த போதகத்தை ஒரு குடும்பம் அறிஞ்சு அந்த போதகத்தின் பிரகாரம் போகணும். ஒரு சபையிலேயே 2 விதமான குடும்பங்கள் இருந்தது. குடும்ப கூடுகைனால நான் அப்படி சொல்றேன். ஒரு சபையிலேயே 2 விதமான போதகத்தை கை கொள்ளுகிற குடும்பங்கள் இருந்தது. ஒன்னு, அந்த சபையில ஒரு உண்மையுள்ள சாட்சியா இருந்த அந்திப்பா. அந்த அந்திப்பா என்பவனை கொன்னாங்க. அவன் கொல்லுவதை பார்த்த போதும், அவன் அடிக்கப்படுவதை பார்த்த போதும் தங்கள் விசுவாசத்தை மறுதளிக்கல. என்ன செய்யல? நம்ம ஒரு குடும்பம் போயிட்டுன்னு பார்த்தா நாம அடுத்த குடும்பம் என்ன நினைக்கும்? நானும் இருக்கவா போகவா? கர்த்தாவே என்னை கடைசி வரைக்கும் என்ன செய்யும்? நிலைநிறுத்தும். நீலாம் நிக்கணும், கர்த்தர் நிலைநிறுத்துவார். அவர் அன்னைக்கே நிலைநிறுத்திட்டார். இயேசு அடிக்கப்பட்ட போதே நம்மளை என்ன செஞ்சிட்டார்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்திட்டார். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை, அதுக்காக தான் இயேசு அடிக்கப்பட்டார். ஆனா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, அந்த நிலை நிற்கிற வேலை நம்முடைய வேலை. என்ன கர்த்தர் நிலை நிறுத்தணும் இல்ல, கர்த்தர் நிலை நிறுத்திட்டார். விழுந்து போயிருந்த கூடாரத்தை என்ன செஞ்சிட்டார்? திரும்ப எடுத்து நிலை நிறுத்திட்டார். ஆனா முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் யாரு? நம்ம தான். நம்ம தான் முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். இயேசுவே என்னை நிலை நிறுத்தும். இந்த போதகம் ரொம்ப கடினமாக இருக்கிறது, என்ன செய்யும்? அது சொல்லலையே. முடிவு பரியந்தம் நம்ம தான் நிலை நிறுத்திருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கணும். அந்த ஊழியக்காரர் இருந்தாரு, அதுவரை நான் அந்த போதகத்தை கை கொண்டேன் பாஸ்டர். நான் நிறைய குடும்பத்தை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இயேசு சொன்னது பாஸ்டர் சொன்ன உபதேசம் அல்ல. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கணும். அதை தான் சொன்னார். பாஸ்டர் இருப்பார், பாஸ்டர் போயிருவார். பாஸ்டர் எல்லாம் நிலைத்திருக்க மாட்டார். வசனம் தான் நிலைத்திருக்கும். அவர் சொன்ன உபதேசம் தான் நம்மகிட்ட என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அப்ப நம்ம இந்த 2 விதமான குடும்பங்கள்ல எந்த குடும்பம்? ஒரு குடும்பம் உண்மையை சொன்னா சபைக்கு முன்பாக ஒரு அந்திப்பா என்பவன் கொல்லப்படுதான். அந்த கொல்லப்பட்ட காட்சியை பார்த்த போதும் கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்தை என்ன செய்யல? மறுதளிக்கல. அவருடைய நாமத்தை என்ன செஞ்சாங்க? உறுதியா பற்றி பிடிச்சாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்களும் எங்க இருந்தது? சபையில இருந்தது. இன்னொரு குடும்பம் பிழையாமினுடைய போதகத்தை போல ஒரு போதகம் உள்ள வந்தது. வேசித்தனம் பண்ணுவதற்கும் விக்கிரக ஆராதனையில போய் புசிப்பதற்கும் ஏதுவான இடரலும் உள்ள வந்தது. அந்த இடரல் தட்டி விழுந்த குடும்பங்களும் சபைக்குள்ள இருந்தது. 2 விதமான குடும்பங்களும் சபைக்குள்ள இருந்தது. அதனாலதான் அந்த 2 விதமான குடும்பம் இருக்கிறத இயேசு கண்டு அந்த சபைக்கு எப்படி வெளிப்பட்டார்? நீங்க 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பெர்கமு சபையின் தூதனுக்கு, பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த சபை எப்படி இருக்கிறதோ, அந்த குடும்பம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போலதான் அந்த குடும்பத்துக்கும் அந்த சபைக்கும் இயேசு வெளிப்படுவார். இயேசு எப்போது நமக்கு அன்பாவே வெளிப்படணும், வெளிப்பட மாட்டார். எப்போது இயேசு எனக்கு இரக்கமுள்ளவராகவே வெளிப்பட மாட்டார். எப்போது இயேசு எனக்கு மன்னிக்கிறவரே வெளிப்பட மாட்டார். யார் சொன்னா? இங்க என்ன போட்டிருக்கு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்தந்த குடும்பம் அந்தந்த சபை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றால் போலதான் கர்த்தர் வெளிப்படுவார். அவர் அன்பாகவும் இருக்கார், பட்சிக்கிற அக்னியாவும் இருக்கார். நாம எல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர் எனக்கு அந்த பக்கம் அப்படியே பட்சிக்கிற அக்னியா என்ன செய்யக்கூடாது? மாறிடவே கூடாது. அப்ப நம்ம பரலோகமே போக முடியாது.
இயேசு அன்பாகவே இருந்தா யாராவது பரலாம் போக முடியுமா? முடியுமா? முடியாது. ஸ்கூல்ல அடிக்காமே இருந்தா அவன் அடுத்த கிளாஸுக்கு முன்னேற முடியுமா? ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்காம இருந்தா அவன் அடுத்த கிளாஸுக்கு போக முடியுமா? முடியாது. இயேசு அன்பாவே இருக்கணும். என் குடும்பத்துக்கு இயேசு எப்படி இருக்கணும்? அன்பாவே இருக்கணும். இயேசு என் குடும்பத்துக்கு இரக்கமுள்ளவராகவே இருக்கணும். இருப்பார். நம்ம குடும்பம் இருக்கிறத பொறுத்து தான் அவர் இருப்பார். நம்ம குடும்பம் எப்படி இருக்கோ அதற்கு ஏத்த போலதான் அவர் இருப்பார். நம்ம இஷ்டத்துக்கு அவர் மாறுவாரா? நேற்றும் இன்றும் என்றும். அப்ப எப்படி மாறுவார்? இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு புறத்துல என்ன இருக்கு, இன்னொரு புறத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா? நீங்க வாசிங்களா, உபாகமம் 30ஆம் அதிகாரம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ ஜீவனையும் நன்மையையும். ஒரு பக்கம் உள்ள பட்டயத்துல இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதுல ஒரு புறம் எப்படி இருக்கு? ஜீவனும் நன்மை இருக்கு. அடுத்து மரணத்தையும் தீமையையும். இன்னொரு புறம் என்ன இருக்கு? மரணமும் தீமையும் இருக்கு. நான் உபோகமம் 28 அதிகாரத்துல சொன்னேனே, நீ இப்படி செஞ்சா நான் உன்னை எப்படி என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நீ என் வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா நான் உனக்கு என்ன தொடுப்பேன்? என்ன வர பண்ணுவேன்? சாபத்தை. அப்ப ஒரு பக்கம் இயேசுட்ட என்ன இருக்கு? நாம எதையே தேடுவோம். இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். யார் சொன்னா? இயேசு ஆசீர்வதிக்கதா. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? அதை நம்ம பார்த்தோமா? மோசைட்ட சொன்னா, மோசை இப்போ என் முகம் உனக்கு காட்டப்படாது, என் பின்புகத்தை மட்டும் பார்த்துக்கோ. இயேசுட்ட அப்ப ரெண்டு பக்கம் இருக்கு. இந்த பட்டயம் எங்க இருந்தது தெரியுமா? அவர் வாயில இருந்தது, இயேசுனுடைய வாயில. நம்ம எப்போது என்ன நினைப்போம்? என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் யாரு? எப்படி இருந்தா ஆசீர்வதிப்பார்? சும்மா ஆசீர்வதிப்பார் அவத்தனை? உபோகம் 28ல நீ இன்ன இதை செஞ்சா இந்த இதுல உனக்கு ஆசீர்வாதம் வரும்னு போட்டிருக்கு. உபோகம் 28 பாதிக்கு மேல நீ இந்த இதுல எனக்கு செவி கொடுக்கலன்னா நீ இந்த இதுல உனக்கு சாபம் வரும்னு போட்டிருக்கா. ஆனா இந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்கவே மாட்டோம். இந்த சப்ஜெக்ட உண்மையே படிக்கவே மாட்டோம். கர்த்தர் எப்படியே இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நமக்கு அதான் தெரியும். அதனால அவர் அப்படியே இருக்காருன்னு நாம நினைக்கும். ஆனா இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்றார். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமா வெளிப்படுதார். 7 சபைக்கும் ஒரே விதமா வெளிப்படலையே. எபேசு சபைக்கு எப்படி வெளிப்பட்டார்? 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில உலாகுகிறவரா வெளிப்பட்டார். இந்த சபைக்கு எப்படி வெளிப்படுதார்? சிமினா சபைக்கு எப்படி வெளிப்பட்டார்? 8ஆம் வசனத்தை வாசிங்க. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவரும் மாணவர் சொல்லுகிறதாவது. இப்போ 18ஆம் வசனத்தை வாசிங்க. தியத்திரா சபைக்கு எப்படி வெளிப்பட்டார்? தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அப்ப ஒவ்வொரு சபை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றால் போலதான் தேவன் வெளிப்படுதார். இப்ப பெர்கமு சபைக்கு எப்படி வெளிப்பட்டார்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை. அசோக்கு, நம்ம தேவன் யாரு? அன்பானவர், இரக்கமுள்ளவர். அதுதான் நமக்கு இதுவரைக்கும் என்ன செய்யும்? தெரிஞ்சிருக்கும். ஆனா தேவன் யாரா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வச்சிருக்கார். ஒரு பக்கத்துல என்ன இருக்கு? நன்மை, ஜீவன். இன்னொரு பக்கம் தீமை, மரணம்.
நம்ம அங்கே ஒவ்வொரு குடும்பம் எப்படி வாழுதோ அதற்கு ஏற்றால் போலதான் இங்க திரும்புவார். எனக்கு நான் சிலவங்கெல்லாம் நினைப்பாங்க, எனக்கு ஏத்த மாதிரி வசனம் வரணும் பாஸ்டர். எப்படி வராத, அது எப்படி வரும்? வருமா? எனக்கு ஏத்த மாதிரி வசனம் வரணும். கத்தர் நீ இந்த வழக்கமத்த அந்த மாதிரி எல்லாம் வசனம் என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? நீங்க வசன கார்டு எடுக்கும் போது நம்ம எடுப்போம், நான் உனக்கு சாபத்தை வர பண்ணுவேன். அதை எடுப்போமா? அதை எடுப்போமா? எடுப்போமா? எடுக்க மாட்டோம். ஏன்? நீங்க எல்லாரும் பாஸ்டர் இப்படி சொல்றாருன்னு நினைப்பீங்க. நான் எதை சொல்லுதேன்? வசனத்தை காட்டி வசனத்தை தான் நான் சொல்லுதேன். நானா உன்னை எழுதிட்டு வந்தா சொல்றேன். அதுக்கு நான் வசனம் காட்ட வேண்டியதே தேவையில்லையே. வசனத்தில் என்ன போட்டிருக்கு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அந்த இருபுறத்துல ஒரு புறம் என்ன இருக்கு? நன்மையும் ஜீவனும். மறுபுறம் மரணம் தீமை. ஒரு சபை வேற, உலகம் வேற. சபை வேற. சபைய பேழையை எதுக்காக உண்டாக்க சொன்னார்? எத்தனை வீடு இருக்கு? நோவா காலத்துல எத்தனை வீடு இருந்தது? அவன் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கான்னு சொன்னாரா? நான் வந்து உங்களை கூட்டி சேர்ப்பேன், அதனால் எல்லாரும் அவரவர் வீட்டிலே நோவாவே உனக்கு வீடு இருக்கு, அந்த வீட்டில் பேசாம உன் குடும்பத்தை சேர்த்து உட்காரணும்னு சொல்லாமே. ஆனால் இயேசு என்ன செய்ய சொன்னார்? ஏன்? அந்த உலகத்துக்கும் சபைக்கு என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. உலகத்தில் இருக்க வரைக்கும் உலக பிரகாரமா இருந்தோம். எப்போ சபைக்குள்ள வந்தோனோ அப்ப யாருக்கு? கிறிஸ்துவுக்கு. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் பேலை. இல்லைன்னா பேலை வேண்டாமே. நோவா வீட்டை கொஞ்சம் இடிச்சு கொஞ்சம் பெருசா கட்டுப்பா, இதே போதும், உங்க குடும்பங்கள்லாம் உள்ள இருந்துக்கிடுங்க, நான் ஜலப்புரியம் வரப்போகுது, எல்லாத்தையும் பூசி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லாமே. சொல்லலாமா இல்லையா? ஆனா இயேசு என்ன செய்ய சொன்னார்? பேலையே உண்டாக்கு, மீட்பையே உண்டாக்குனார். நாம் காக்கப்படுவதற்காய், நம் குடும்பம் அடைக்கப்பட்டதுக்குள்ள போவதற்காய் அந்த மீட்பையே உண்டு பண்ணினார் தம்முடைய இரத்தத்தினாலே. எதனால? அதான் சபை எப்படி மீட்கப்பட்டது? தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இந்த உலகத்துல எந்த இடத்துக்கும் ஒருத்தன் இடம் கொடுக்க முடியாது, ரத்தத்தை கொடுக்கவே முடியாது. எவனோ ரத்தத்தை கொடுத்து ஒரு இடம் வாங்குவானா? அதுக்கு நான் பேசாம என்ன செஞ்சுட்டு போயிடுவேன், கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு போயிடுவான்னு போயிடுவான். ஆனா இயேசு சபையை விலக்கி வாங்குவதற்காக என்ன கொடுத்தாராம்? சொந்த ரத்தத்தால சிந்தி அதை சம்பாதிச்சார். எத? சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. அதற்கு தான் ஊழியக்காரர் கண்காணி. வேற ஊழியக்காரரே யாரும் கிடையாது. சிலவங்களும் அப்படிதான் பார்ப்பாங்க, ஊழியக்காரரே அங்க 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 கொண்டு போயிடுவாங்க, எங்க தேவன் பக்கம் கொண்டு போயிடுவாங்க. ஊழியக்காரரே யாரா பார்த்துடுறது? கடவுளாவே மாத்திடுவாங்க. ஊழியக்காரரா பாருங்க, தேவனா பார்க்காதீங்க. நிறைய சபையில் அப்படி இருக்கு. இங்க ஊழியக்காரர் சொன்னா கரெக்டா இருக்கும் பாஸ்டர். யாரு? இங்க பிழையாமும் தீர்க்கதரிசியும் தான். பிழையாம் யாரு? கண்கள் திறக்கப்பட்டவன். பொருளாசை வந்த உடனே உபதேசம் மாறிட்ட. அப்ப எப்படி உங்க பாஸ்டர் எல்லாம் கரெக்டா சொல்லுவார்? பாஸ்டர்னா கரெக்டா சொல்லுவார்னு எங்க போட்டிருக்கு? அசோக்கு, எல்லா பாஸ்டரும் நமக்கு கரெக்டா சொல்லுவாங்கன்னு எங்க போட்டிருக்கு? இங்க பிழையாம் யாரு? தீர்க்கதரிசி. அவனுக்கு பொருளாசை வந்த உடனே உபதேசம் என்ன செஞ்சுட்டு மாறிட்ட. அவன் என்ன தேவனா? இல்லையே. அப்ப எப்ப எல்லா ஊழியக்காரன் சொன்னா கரெக்டா இருக்குன்னு எப்படி சொல்லும்? சொல்லுங்க. அந்த ஊழியக்காரர் சொன்னா எப்படி இருக்கும்? நாம இந்த வசனத்தை உட்கார்ந்து இந்த ஆராய்ந்து பார்க்கறதே கிடையாது. வசனத்தை உட்கார்ந்து அவர் சொன்னாரா ஒன்னே இறங்கிறது, இவர் சொன்னாரா ஒன்னே இறங்கிறது. அதான் தெசலோனிக்கே சபை எப்படி இருந்தது? கேட்டுட்டு போகிற சபை இல்ல, கேட்டுட்டு அதை போய் என்ன செய்வாங்களாம்?
யாருக்கு தெரியும்? கேட்டுட்டு என்ன செய்வாங்களாம்? ஆராய்ந்து பார்ப்பாங்க. ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்க எப்படி மாறினாங்க? நற்குணசாலிகளா மாறினாங்க. நாம் அந்த ஊழியக்கார கேட்டதையும் இந்த ஊழியக்கார கேட்டு வச்சதையும் ஒண்ணுமே அதெல்லாம் ஆராய்ஞ்சே பார்க்க மாட்டோம். சரி, ரைட்டு, என்ன செய்வோம்? அந்த பக்கம் அவருக்கு தலையாட்டணும், இந்த பக்கம் இவர் சத்தியத்தை சொன்னா இவருக்கு. அப்படி இல்லை, ஆராய்ந்து பாருங்க. இயேசு என்ன சொன்ன? வசன வேதத்தை ஆராய்ந்து பாருங்க, நலமானதை பிடித்து கொள்ளுங்க. எதையுமே ஆராய்ந்து பார்க்காம, எது நம்மளை பரலோகத்துக்கு நேரம் வழி நடத்துனே தெரியாம எல்லாத்தையும் பிடிக்கிறது. அந்த பாஸ்டர் அந்த உபதேசம் சொன்னா அங்க ஒண்ணு பிடிச்சிருக்கு, இந்த பாஸ்டர் இங்க ஒரு உபதேசம் சொல்வார், அதை பிடிச்சிக்கிறது. நம்ம பாஸ்டர் மட்டும் தான் என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஆசீர்வாதமே சொல்ல மாட்டார். இவர் பிரசங்கம் என்ன செய்ய வேண்டாம், கேட்கவே வேண்டாம். அந்த பாஸ்டர் பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதமா பேசுறார். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாவர்க்குவார். மைக்க தூக்குனதுலேருந்து என்னதான் ஒரே வார்த்தை ஆசீர்வாதம். நீ கீழாகாமல் மேலாவாய், வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் சரி, நான் இல்லைன்னு சொல்லலை, அவர் வசனத்தை தான் சொல்லுதார். ஆனா எப்படி இருந்தால் அதுதான் முக்கியம். அந்த வசனத்தெல்லாம் சொல்லும் போது கர்த்தாவே எனக்கு தான், யாருக்கு? வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார்னு இங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். உடனே நாம என்ன நினைப்போம்? கர்த்தாவே எனக்கு தான், உங்களுக்கு தான், எல்லா வார்த்தையும் நமக்கு தான். ஆனா அந்த அப்படி செய்வதற்கு நாம என்ன செஞ்சோம்? அதை தான் போய் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்ப வாழாக்காம தலையாக்குவார்னு சொல்றாங்களே, அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? அதை தான் நாம போய் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்த்தாதான் நற்குல சாணிகளாய் மாறணும். அப்ப சபைக்குள்ள வந்தாலும், சபைக்குள்ள பேழைக்குள்ள நோவா வந்தாலும் பேழைக்குள்ள என்ன வரல? தண்ணி வந்ததா? வரலையே. ஆனா இந்த சபைக்குள்ள என்ன வந்துட்டு? சபைக்குள்ள வந்தாலும் இந்த சபைக்குள்ள என்ன வந்தது? அதாவது சத்தியத்தை கேட்பது முக்கியமே இல்லை, அந்த சத்தியத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ சத்தியமுள்ள சபைக்கு போனேன், 4 சத்தியத்தை கேட்டேன், அது முக்கியமே இல்லை. அந்த குடும்பத்துக்குள்ள அவருக்குள்ள உலகம் வரக்கூடாமல் இருக்கணும்னா அந்த சத்தியத்தின்படி அவன் காத்துக்கொள்ளணும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், தன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதினால் தானே. அதுக்காண்டி அவன் சபைக்கு வந்தோடனே கர்த்தர் அவனுக்கு உடனே இவன் சபைக்கு வந்துட்டான், இவனுக்கு 2 தூதரை அனுப்பி இவனை நல்லா பாதுகாத்துக்கிடுங்க, இவன் எங்க போனாலும் என்ன செய்யுங்க, எப்படி சொல்லுவார்? அவன் எங்க போனாலும் என்னை பாதுகாப்பாரா? மாட்டார். வசனத்தின்படி நடந்தாதான் அவனை பாதுகாப்பார். நாமளும் ஒரு காரியத்தை யூகிச்சு அப்படியே வச்சிருக்கோம். கர்த்தர் அன்பானவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் அப்படிப்பட்டவர். ஏன்னா அதுதான் நமக்கு எதை கொடுக்கு? ஆறுதல். ஆனா எது பரலோகத்துக்கு நேரம் நடத்தும், வழி நடத்தும்? அப்ப ஏன் இயேசு சத்தியத்தை சத்தியமா சொன்னார்? இயேசு உபதேசம் பண்ண எல்லா உபதேசத்தையும் எடுத்து பாருங்களேன், என்ன சொல்லியிருப்பார்? இப்படி இருந்தா இப்படி ஒன்ன உயர்த்துவேன், இப்படி இருந்தா இப்படி ஒன்ன ஆசீர்வதிப்பேன், இப்படி இல்லைன்னா இப்படி உனக்கு இது வரும், அப்படிதான் சொல்லியிருக்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எப்படி இருந்தாலும் ஆசீர்வதிப்பேன்னு போட்டிருக்காரு? போட்டிருக்கா? சொல் இல்லையே. அப்ப சபை வேறு, உலகம் வேறு. ஒரு சபைக்குள்ள ஒருவன் வந்தாலும், சபைக்குள்ள ஒரு குடும்பம் வந்தாலும், அந்த குடும்பம் உள்ளும் புறமும் என்ன செய்யப்படணும்? கீழ்பூசப்படணும். கீழ்பூசப்படாதுன்னா என்ன வரும்? ஏழையும் உண்டாக்க சொன்னார். ஆனா உள்ளும் புறம்பு நீ என்ன செஞ்சிரு? மோசைய தண்ணியில அனுப்புனா என்ன செஞ்சா தாய்? புறம்ப மட்டும் நல்லா இது பண்ணிட்டு நல்லா குளிப்பாட்டிட்டு உள்ள எல்லா அசுத்தத்தையும் வச்சாங்களா தாய்?
சில பெற்றோர் இருக்காங்க, புறம்பு நல்லா அவனை சுத்தம் பண்ணுவாங்க, உள்ள அவன்கிட்ட அவ்வளோ அசுத்தம் இருக்கும். அந்த பெற்றோர் கண்டுக்கிடவே மாட்டாங்க அவனை. அது அவன் அறியாத வயசு பாஸ்டர். என்ன வயசு? அங்க அதான் போட்டிருக்கு. மோசையும் தான் என்ன செஞ்சாங்க? பிள்ளையை நாணல் பெட்டில் வச்சுட்டு அப்படி விட்டாங்களா? விட்டா தண்ணியோட தண்ணியா போயிருக்கும். உங்க பிள்ளைகள் உலகத்தோடு போகணும்னா கீழ் பூசாதீங்க. இல்லை, என் பிள்ளை உலகமா போகக்கூடாது அப்படின்னா உங்க பிள்ளைய உள்ளும் புறமும் என்ன செய்யுங்க? கீழ் பூசுங்க. நாணல் என்ன செய்யும்? நாணல் எல்லாம் உறுதியா இருக்காது. அதனாலதான் அதை உள்ளும் புறமும் கீழ் பூசி என்ன செஞ்சா? நீங்க எல்லாம் பார்க்க கீழ் பூசினாலா? நீங்க வாசிங்க, யாத்திராம எடுங்க. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அவள் எந்த அதிகாரம்? 2வது அதிகாரம் 3வது வசனம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி கீழும் பூசினாங்க. அப்ப எங்கெல்லாம் பூசுவாங்க? வெளியில உள்ள தண்ணி உள்ள மட்டும் வரக்கூடாது. அதுக்காக புறம்ப மட்டுமா பூசுவாங்க? சிமியன் உள்ளேயும் பூசணும், வெளியையும் பூசணும். நீங்க பைப்பெல்லாம் ஒட்டும் போது உள்ளேயும் அந்த இதை தடவுவாங்க, மாட்டிட்டு வெளியும் லேசா என்ன செய்வாங்க? ஊத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? பைப்பை ஜாயின் பண்ணும்போது அந்த பசையை தடவுவாங்க, உள்ளேயும் தடவுவாங்க, அதை மாட்டிட்டு வெளியும் லேசா போடுவாங்களா? போடுவாங்க. இதே தான் பெற்றோர் செய்யணும். தான் பிள்ளைக்குள்ள உலகம் வரக்கூடாதுன்னா நீங்க தான் அவனை உள்ளும் புறமும் கீழ் பூசணும். உண்மைங்க. இல்லை, நான் கீழ் பூச மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னா அந்த பிள்ளைக்குள்ள வேற போதகம் தான் வரும். தண்ணியோட தண்ணியா போகும். பரவாயில்லையா? உங்க பிள்ளைகள் தண்ணியோட தண்ணியா போனா பரவாயில்லையா? போனா என்ன அப்படிங்க சார்? இப்போ நீ தண்ணியோட தண்ணியா போகணுமா? தண்ணியில நாணல் பெட்டிக்குள்ள இருந்து போகணுமா? நீ தண்ணியோட தண்ணியா போகணுமா? இந்த உலகத்துல உன்னை வச்சாலும் நாணல் பெட்டிக்குள்ள இருந்து நீ போகணுமா? அந்த நாணல் பெட்டிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மற்றவங்க கண்கள்ல நமக்கு தய கிடைக்கும். அந்த தாய் எவ்வளோ பாரத்தோடு, இத்தனைக்கும் வளர்ந்த பையன் இல்லை, எத்தனை வயசு? 3 மாதம். எத்தனை மாதம்? அப்போ அந்த தாய்க்கு எவ்வளோ பாரம் இருக்கும். நாணல் பெட்டியில் வச்சாலும் அந்த நாணல் பெட்டிக்கு பிசுனும் கீழும் பூசி நாணல் பெட்டிக்குள்ளே பிள்ளையை வச்சு தண்ணியில் அனுப்புதால பிள்ளை எங்கேயாவது தண்ணிக்குள்ளே விழுந்ததா? பிள்ளை எங்கேயாவது தண்ணியோட தண்ணியாக போச்சா? போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போச்சு. நம்ம பிள்ளைகள் தேவ சித்தத்தின் பிரகாரம் சரியாய் போகணும். ஆனால் நாம தான் நம்ம பிள்ளைகளை உள்ளும் புறம்பும் கீழ் பூசணும். இல்லைன்னா தேவ சித்தத்தின்படி சரியாய் போகாது. சில பெற்றோர் இருக்காங்க, ஒரு சில பெற்றோர் இப்படி, பாஸ்டர் அவனை கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு நாள் நாம என்ன செய்யணும்? இப்ப இந்த அம்மா நாணல் பெட்டியில வச்சுட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு இந்த அம்மா அனுப்பிச்சா? இந்த அம்மா செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுதான் அனுப்பிச்சு. இந்த வேலையை இந்த அம்மா என்ன செஞ்சது? ஆகாஷ், அம்மா என்ன செஞ்சது? இந்த அம்மா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுதான் அனுப்பிச்சு. கர்த்தர் பார்த்து கொள்வான்னு அனுப்பிச்சா? அனுப்பலையே. அப்ப சபை வேறு, உலகம் வேறு. ஒரு குடும்பத்தை
என்னெல்லாம் செய்தான் பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோவான் நீங்கள் ஆ, உலகத்தாராய் இருந்தால் ஆ, உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். ஆ, நீங்கள் ஆ. உலகத்தாராய் அப்போ இராதபடி ஒருத்தன் உலகத்தாராய் இருந்தா அவன் எதை சிநேகிப்பா அதிகமா? உலகத்தை. நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அவன் பயப்பான் இவன் பயப்பான்னு சொல்லல. மொத்தத்துல உலகம் உங்களை என்ன செய்யும்? பகைக்கும். எப்படி இருந்தா? உலகத்தாரா இருந்தா உலகம் உங்க கூடயே இருக்கும். உங்களுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இருந்தா உலகம் உங்களை பகைக்கும். அநேக குடும்பங்கள் இடறுவது இதுலதான். அந்த அந்த குடும்பம் என்னை விட்டு பேருமா பாஸ்டர், இந்த என் சொந்தக்காரங்க என்ன பயப்பாங்களா பாஸ்டர், இவங்க என்ன பயப்பாங்களா பாஸ்டர், அப்ப எதுக்கு ரட்சிக்கப்பட்டோம்? அவன் கூட இருந்திருக்க வேண்டியதானே? சரிதான். அப்ப எதுக்கு ரட்சிக்கப்படணும்? இங்க வசனம் அதானே சொல்லுது. நான் அதுக்காக தான் நான் வசனத்தை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறது. இல்லை நான் பாட்டுக்கு வள சொல்லிட்டே போயிடுவேன். ஆனா வசனம் எங்க இருக்கா நீங்க என்ன செய்வீங்க? இப்படி தேடுவீங்க. ஒரு குடும்பத்தை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டார். ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள என்ன வரக்கூடாது? உலகம். ஏன்னா அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டது எங்க இருந்து? உலகத்துல இருந்து. இப்போ நிறைய வாலிப பிள்ளைகள் கெட்டு போவாங்க, கிறிஸ்தவ பிள்ளைகள். ஏன்? சில சில நண்பர்களால. ஏன்? இல்லை பாஸ்டர், என் நண்பன் சொன்னாம்னு நான் என்ன செஞ்சிட்டேன்? இது பண்ணிட்டேன். என் நண்பன் சொன்னாம்னு நான் என்ன செஞ்சிட்டேன்? இது பண்ணிட்டேன். திரும்பவும் நான் சொல்றேன், உலகத்திலிருந்து உங்களை கத்த தெரிந்து கொண்டா உலகம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் உங்களை பயக்க தான் செய்வாங்க. இல்லை அவன் என்ன அப்ப கத்தருக்கு பகையா மாறுவிய. இந்த என் சொந்தக்காரன் பயக்க கூடாது, என் தம்பி பயக்க கூடாது, என் அண்ணன் என்ன பயக்க கூடாது இப்படின்னு நினைச்சோம்னா நாம யாருக்கு பகையா மாறுவோம்? அது மேலா இது மேலா? இதே மேலு.
அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி. முதலாவது நீங்க எந்த பிரசங்கத்தை கேட்டு வீட்டுல போய் பார்க்கலையோ, இந்த பிரசங்கத்தை கண்டிப்பா போய் வீட்டுல போய் தினமும் பாருங்க. பார்த்துட்டு உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க, அப்பதான் வரலாம். பாஸ்டர்ட்ட வசனம் கேட்டனாலையும் வரலாம் கிடையாது, சபைக்கு வந்தனாலையும் வரலாம் கிடையாது, 4 தசமாக கொடுத்தனாலையும் வரலாம் கிடையாது. அந்த வசனத்தின்படி நம்மளை காத்து கொண்டாதான் வரலாம். பரலோகம் பாஸ்டர் கையில இல்லை, யார் கையில இல்லை. இப்போ ஜெயசீலன் போகும்போது நான் அவங்க காலை பிடிச்சிட்டு போயிடலாமா? போக முடியாது. யார் கையிலையும் பரலோகம் கிடையாது, அவரவர் கையில தான் பரலோகம் இருக்கு. அவருக்கு தான் பரலோகம் சமீபமா இருக்கு. எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கா இல்ல, மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம், அவங்களுக்கு தான் பரலோகராஜ்யம் சமீபம். ஒரு குடும்பத்தை முதலாவது உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட குடும்பம் என்னோடு கூட இருக்கணும்னு விரும்பினார், என்னுடையவர்களா இருக்கணும்னு விரும்பினார், எனக்கு ஏத்த பரிசுத்தவான்களா இருக்கணும் விரும்பினார். அதனால என்ன செஞ்சார்? மற்ற ஜனங்களை விட்டு பிரிச்சு எடுத்தார். ஒருவன் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு அதை பகைக்கணும், இல்லைன்னா தேவனை பகைக்கணும். நம்ம எதை செய்வோம்? தேவன் மன்னிச்சிருவார் பாஸ்டர், நான் அங்கேயே இருந்துக்குது. நிறைய குடும்பம் அப்படிதான் இருக்கு. இதை செஞ்சுட்டு தேவன் என்ன செய்வாரா? போய் சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு தேவன் என்னை மன்னிப்பார், என்னை அறிவார். யாரு? நல்ல சாப்பிடுவான், நல்ல என்ன செஞ்சிருப்போம், வயிறு ஃபுல்லா இருக்கும், நல்லா சாப்பிட்டுட்டு தேவன் என்னை, என் சூழ்நிலையை, என் நிலைமையை, அசோகு என் நிலைமையை அவர் அறிவார். எப்படி அறிவார்? ஐயா பிரிச்சு எடுத்ததே எதற்கு? பிரிச்சு எடுத்ததே எதற்கு? மற்ற முதலாவது உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட ஒவ்வொரு உங்க குடும்பத்துக்கெல்லாம் எவ்வளவு பாக்கியம் கொடுத்திருக்கார். இது யாருக்குங்க கிடைக்கும்? நம்ம குடும்பத்தை கர்த்தர் எவ்வளவு பெரிய பாக்கியம் வச்சிருக்காருன்னு பாருங்க. அவர் நம்ம குடும்பத்தை எவ்வளவு தூரம் நேசிக்காருன்னு பாருங்க. என்ன நேசிக்கார்? இந்த குடும்பம் என்னுடையவர்களா இருக்கணும், இந்த குடும்பம் எனக்கு ஏற்ற பரிசுத்தவானா இருக்கணும், இந்த குடும்பம் மற்ற ஜனங்களை விட்டு என் கூட அதிகமா இருக்கு. இதுக்காக தான் பிரிச்செடுத்தார். மூணாவது என்ன செஞ்சார்? என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 16:9. கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரில் இருந்து உங்களை பிரித்தெடுத்ததும். ஒன்னு உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டார், 2 மற்ற அவிசுவாசிட்ட இருந்து நம்மளை பிரிச்சு எடுத்தார், 3 இப்ப சபையில இருந்து கூட ஒரு சில குடும்பத்தை பிரிச்சு எடுக்க. எதுக்காக? ஊழியம் செய்வதற்காக. 3 விதத்துல குடும்பம் இருக்கு. ஒன்னு உலகத்தில் இருந்து மட்டும் பிரிச்செடுக்க வந்த குடும்பம், 2 மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வந்த குடும்பம், 3 சபையாரில் இருந்தும் பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பம். இந்த 3வது கேட்டகரி தான் ஊழியம். எதுக்காக? வாசஸ்தலத்தின் பணிமுட்டுகளை செய்யவும், சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரில் இருந்து உங்களை பிரித்தெடுத்ததும். அப்போ முதல்ல எகிப்திலிருந்து எல்லாரையும் வெளியே வர வச்சார். 2வது மற்ற ஜனங்கள் இருந்து ஒரு சில குடும்பத்தை பிரிச்சு எடுத்தார். 3வது அந்த பிரித்தெடுத்த குடும்பத்தில் இருந்தும் ஊழியத்துக்கென்று
ஒரு சில குடும்பத்தை பிரிக்கார். அப்ப பிரித்தெடுத்தல் எத்தனை விதம்? 3 விதம். எங்களை இத்தனை தடவை பிரித்து எடுத்திருக்காரா பாஸ்டர்? எங்களுக்கே இப்போதான் தெரியுது. எத்தனை தடவை பிரிச்சிருக்கார் பாருங்க. இயேசு ஒரு குடும்பத்திடம் விரும்பினது என்ன தெரியுமா? அந்த குடும்பம் என்னுடையவர்களா இருக்கணும், எனக்கேற்ற பரிசுத்தவானா இருக்கணும். அதை தான் இயேசு ஒரு குடும்பத்திடம் விரும்பினார். காசோ பணமோ சொந்த பந்தமோ இல்லை. இயேசு ஒரு குடும்பத்திடம் விரும்பினது என்னது? நாம் எதை விரும்பும்? அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நிற்போம். அப்போ எப்படி நன்மையும் ஜீவனும் வரும்? அதை தான் நான் சொல்ல வரேன். நாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கர்த்தர் எனக்கு நன்மையாகவே இருக்கணும். கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பார்? சிமியன் இருப்பார். நாம் எப்படி செஞ்சோமோ அதற்கு ஏற்றாற் போல தான் கர்த்தர் இருப்பார். கண்டிப்பாக நான் எப்போதுமே பிரசங்கம் பண்ணும்போது ஒன்றே சொல்லுவேன், என் பிரசங்கத்தை கேட்டு ஒன்று ஏசுவீங்க, இல்லைன்னா என்ன செய்வீங்க? அதான் செய்வீங்க. இல்லைன்னா அடிப்பீங்க, இல்லைன்னா காரி. இந்த 3 கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வேதத்தில் நடந்தது. உண்மைதானே சிமியன்? எனக்கே கொட்டாய் வருது, நீங்கள் வேற என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு குடும்பத்தை திரித்து எடுத்துட்டு இயேசு அங்க என்ன செய்யறான்னு தெரியுமா? இயேசுவின் ரத்தம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? பரிந்து பேசு. எதுக்காக? ஒண்ணு வாசிங்க, யோவான் 17:11. அந்த மைக்கு ஆஃப் பண்ணி தானே இருக்கு. வாசிக்கும் போது மட்டும் ஆன் பண்ணிக்கிடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நம்மள எங்க வச்சிருக்கார்? ஒரு குடும்பத்தை உலகத்துல வச்சிருக்கார். எதற்காக? நம்ம மூலம் அநேக குடும்பங்கள் இயேசுக்கு வேணும். அதனால நம்மளை முதலாவது தெரிந்தெடுத்து நம்மளை பிரித்தெடுத்து நம்மள இந்த உலகத்திலே வச்சிருக்கார். அடுத்து வாசிங்க. நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள், நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு. அதுதான் ஒரு குடும்பத்திடம் இயேசு ஜெபம் பண்ணுதார். ஒரு குடும்பத்துக்காக இயேசு ஜெபிக்கிற ஜெபம் என்னது? அவனுக்கு காரு கொடுங்க, அவனுக்கு பங்களா கொடுங்க, அவனுக்கு பைக்கு கொடுங்க, அவனுக்கு இடம் கொடுங்க, அவனை ஆசீர்வதிங்க, அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. இதல்ல. இயேசு ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது என்ன ஜெபம்? பிதாவே, நானும் நீங்களும் எப்படி ஒன்றாய் இருந்தோமோ இந்த குடும்பங்களும் நம்மோடு கூட ஒன்றாய் இருக்கணும். இதுல தான் அன்பு வெளிப்படுதுங்க. இதுதான் அன்பு. இதுதான் என்னது? இதுக்கு தான் அன்பை காட்டுவார். நீங்க அவரோடு கூட ஒன்றா இருந்தாதான் அவர் உங்களுக்கு அன்புள்ளவர். மற்றபடி எப்படி அன்புள்ளவர்? அவருடைய ஏக்கத்தை பாருங்க, அவர் ஜெபித்த ஜெபத்தினுடைய வேதனையை பாருங்க. பரிசுத்த பிதாவே, என்ன சொல்ற? நான் இவர்கள் உலகத்துல வச்சிருக்கேன், இவங்க உலகத்துல தான் இருப்பாங்க இனி. ஆனா பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்த இவர்கள் எல்லாம் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கணும். எவ்வளோ பெரிய ஜெபம்! எவ்வளோ பெரிய ஜெபம்! இந்த ஜெபம் பாஸ்டர் கூட பண்ண மாட்டார், ஆனால் இயேசு பண்ணியிருக்கார். இதான் ஒரு குடும்பத்தை குறித்து கர்த்தர் ஜெபிக்கிற ஜெபம். இரண்டாவது, யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த அதிகாரத்துல 15ஆம் வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையை நின்று காக்கும்படி. அப்ப இந்த உலகத்துல என்ன உண்டு?
உப்பும் புரிதான் ஏன் பேலையில கீழ் பூச சொன்னார்னு. ஏன்னா உலகத்துல என்ன இருக்கு? தீமை இருக்கு. அந்த தீமையிலிருந்து இவர்களை காத்து கொள்ளணும் என்று கர்த்தர் ரெண்டாவது என்ன செஞ்சிட்டு இருக்கார்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். ஜெபம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கணும். இதான் முதல் குடும்பத்தில் உள்ள ஜெபம். ரெண்டாவது ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் என்னது? கர்த்தாவே, இவர்களை உலகத்துல வச்சிருக்கேன், இவர்கள் உலகத்தில் உள்ள தீமையிலிருந்து என்ன செய்யப்படணும்? நீங்க காத்து கொள்ளணும். இதான் ரெண்டாவது ஜெபிக்கிற ஜெபம். மூணாவது வாசிங்க, யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். ரெண்டாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சத்தியத்தை கொடுக்க காரணம் என்ன? அந்த சத்தியம்தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தமாக்கும். இந்த வசனமே சத்தியம். இயேசு வந்தார், இவன் நம்மை உலகத்துல வச்சுட்டு அவர் போனார். போயிட்டு என்ன தந்துட்டு போனார்? சத்தியத்தை. எதுக்கு தந்தது? எதுக்கு அவர் தந்தார்? அது பாட்டுக்கு ஒரு மூலையில இருக்கும். நாம் என்ன செய்வோம்? நம்ம மனம் போல போவோம். அதுக்கு இல்லை, அந்த சத்தியத்தினாலே பரிசுத்தமாவதற்கு. இந்த வசனமே சத்தியம். அடுத்து வாசிங்க, 18ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இவ்வளவு கேட்டகிரியை தாண்டி தான் கர்த்தர் நம்மளை அனுப்புதார். அப்போ ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்து ஒரு குடும்பத்தை பிரித்தெடுத்து கொண்டு வந்த நோக்கம் என்ன? நான் பிதாவினுடைய வேலைக்காய் அனுப்பப்பட்டது போல இவர்களும் என்னுடைய வேலைக்காய் அனுப்பப்படணும். இதற்காக தான் ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்தார். இதற்காக தான் ஒரு குடும்பத்தை பிரித்தெடுத்தார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கணும். புரியுதா? இவ்வளவு விளக்கமா சொல்லி தந்திருக்கேன், இவ்வளவு நிறுத்தி தெளிவா சொல்லி தந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் ஃபர்ஸ்ட் அப்படி செய்யணுமா, ஃபர்ஸ்ட் இப்படி செய்யணுமான்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இவ்வளோ விளக்கமா உண்மையே சொன்னால் கர்த்தர் கூட என்ன செய்ய மாட்டார். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கேன். ஒரு குடும்பத்தை முதலாவது உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார், மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார், இஸ்ரவேல் சபையாரிலிருந்தும் பிரித்தெடுத்தார். பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஒன்று, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்க போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கணும். 2, இவர்களை தீமையிலிருந்து காத்து கொள்ளணும். 3, இவர்களை சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கணும். வசனமே சத்தியம். 4, நான் எப்படி பிதாவினுடைய வேலைக்காய் அனுப்பப்பட்டேனோ இவர்களும் என்னுடைய வேலைக்காய் அனுப்பப்படணும். அதெல்லாம் முடியாது பாஸ்டர், அப்படியெல்லாம் போக முடியாது. எங்க அவர் போனார், அதுக்காக நாங்களும் அவர் வேலைக்காக போக முடியுமா அசோக்? முடியாது. யார் போவா? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவேன்? இயேசு ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்ட நோக்கமே, அந்த குடும்பம் என்ன செய்யணும்? அவருடைய வேலைக்காக போகும். இதே தான் சீசரும் கேட்டாங்க, கர்த்தாவே உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்?
எப்படி நீங்கள் அதான் யோசிப்பீங்க. அதனால தான் நான் இந்த வசனத்தை சொல்றேன். நாங்கள் அவருடைய வேலைக்காக இறங்கிட்டோம்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு என்ன சொன்னார்? என் நாமத்தின் நிமித்தம், என் சுவிசேஷத்தின் நிமித்தம் நிலங்களையாவது, வீட்டையாவது, மனைவியாவது, சகோதரரையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது யாரை விட்டவன் எவனோ அவனுக்கு இம்மையில் ஆசீர்வாதமும் மறுமையில் நித்திய ஜீவனும் கொடுப்பேன்னார். யாராவது அவருடைய வேலைக்காக போகணுமே, எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டால் இதை கிடைக்கும். நான் சொல்லலை, வசனம் சொல்லியிருக்கு. அந்த சுவிசேஷத்துக்காக அவருக்காக எதையாக நீங்கள் விட்டு போனால் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்போ. எதற்குமே தகுதியில்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வந்த ஒவ்வொரு குடும்பத்தோடு நீர் பேசின கிருபைக்காய் உம ஸ்தோத்திரம் அப்போ. கர்த்தாவே, இந்த 5 நாள் கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்தீர். மீதி 5 நாள் கூட்டத்தை நீரே ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.